అలమో అలమేలు அலமேலோ என்னண்ணா? ருக்கு எங்கடி? மாடியில இருக்கா. ருக்கு ருக்கு கொஞ்சம் இங்க வந்துட்டு போமா. என்னண்ணா என்னாச்சு? எல்லாம் குட் நியூஸ் தாண்டி. வாமா வாமா ராஜாத்தி. என்னப்பா விஷயம்? உனக்கு அதிர்ஷ்டம் உச்சந்தல்ல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நாம அன்னைக்கு கல்யாண மால்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அது இன்னும் டெலிகாஸ்ட் கூட ஆல. அதுக்குள்ள இன்டர்நெட்ல பார்த்து யாரோ ருக்கு கேட்டு ஃபோன் பண்றா. பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பையன் எங்கேயோ ஜெர்மன்ல வேலை பண்றானா, கண் காணாத இடத்துல பொண்ணை கொடுத்துட்டு கஷ்டப்பட முடியுமா? அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை மெட்ராஸ்ல இருந்தா நினைச்ச போது போய் பார்த்துட்டு வர முடியும் இல்லையா? மாமி, நான் சொல்றது சரிதானே? நானும் அப்படி நம்பிதான் மாப்பிள்ளை உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் இப்போ உங்களுக்கு என்ன குறைச்சல்? பொண்ணோட தானே இருக்கேள். இருக்கேன். சும்மா இருமா. என்ன டெலிகாஸ்ட் ஆறதுக்கு முன்னாடியே ஃபோன் வர்றதுன்னா டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் எதை சூஸ் பண்றதுன்னு தவிப்போம் போல இருக்கே. ஆமாண்டி, நான் ஆபீஸுக்கு 10 நாள் லீவ் போட்டு பர்சனலா உட்காந்து செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் பாரு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னடி இது, நான் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கேன், எது நடந்தா எனக்கு என்னன்ற மாதிரி போறா? அது வந்துன்னா கார்த்தால இருந்து தலைவலின்னு சொன்னா. ஓஹோ. அலமோ, பத்மநாபா அவன் புள்ள மாட்டு பொண்ணோட விருந்துக்கு வரான்னு சொன்ன இல்லையா? சமையல்லாம் ரெடியா? நானும் அம்மாவும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க கூப்பிட்டேன்னு வந்தோம். ஓ சரி சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. அப்புறம் சமையல் தட்டாப்பட்டதா இருக்கணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? கண்ணன் கல்யாணம் 1 வருஷம் தள்ளி போகுதுன்னு தெரிஞ்சதும் ராகவனுக்கும் ஷாமுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணினோம். அதுதானே சுவாமியும் சொன்னார். அதனால ஒரு நல்ல நாளா பார்த்து குழந்தைகள் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரண்ட பார்த்துட்டு வந்துருவோம். நீ சொல்றதும் சரிதான் பத்து. ஷாம் விஷயத்தை கொஞ்சம் பின்னாடி பார்த்துக்கலாம். முதல்ல ராகவன் கல்யாணத்தை முடிக்கணும்டி. இப்பவே ஆரம்பிச்சா தான் ஒரு 2-3 மாசத்துலயாவது ஏதாவது வரன் தகஞ்சு அவன் கல்யாணமாவது முடியும். நம்ம கண்ணனுக்கு ராதிகா அமைஞ்ச மாதிரி ராகவனுக்கும் ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சா நன்னா இருக்கும். அதுதான் எனக்கு பெரிய கவலையா இருக்கு. ஸ்ரீநிதி, இங்க வாமா. என்ன வந்து ஒண்ணுமே பேசாம திரும்பி போற? இல்ல, மேல ரொம்ப போர் அடிச்சுது, அதான் வந்தேன். நீங்க ஏதோ உங்க ஃபேமிலி மேட்டர் பத்தி பேசிட்டு இருந்தீங்க. என்ன பெரிய ஃபேமிலி மேட்டர்? பெரியவன் கண்ணனுக்கு கல்யாண ராசி இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லிட்டா. அதான் சின்னவன் ராகவனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். நல்ல விஷயம் தானே ஆண்டி. ராகவனுக்கு சொந்தத்துல யாராவது பொண்ணு இருக்காங்களா? தெரியலம்மா, இனிமேதான் விசாரிக்கணும். அப்படி இல்லைன்னா வெளியில தான் பார்க்கணும். உனக்கு தெரிஞ்ச இடத்துல நல்ல வரன் இருந்தா சொல்லுமா. என்னம்மா குரூப் டிஸ்கஷனா? ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கேள் போல இருக்கு. ஆமாண்டா கண்ணா. ஆனால் நாங்கள் என்னதான் டிஸ்கஸ் பண்ணாலும் முடிவு நீ தான் எடுக்கணும். நானா? என்ன முடிவுப்பா? இல்லடா கண்ணா, 1 வருஷத்துக்கு உனக்கு குரு பார்வை இல்லைன்னு உன் ஜாதகம் சொல்றது. அதனால ராகவனுக்கும் ஷாமுக்கும் முதல்ல முடிச்சிடலாமான்னு கேட்க போறாள், அதானே? இதுக்கேமா தயக்கம்? இதுக்கு எதுக்கு டிஸ்கஷன்? பொண்ணை பாருங்கோ, பொருத்தம் பாருங்கோ, சரியா இருந்தா முடிச்சிடலாமே. இல்லடா, மூத்தவன் நீ இருக்கும்போது. அப்பா, என் தலைவிதி என்னவோ அதான் என் ஜாதகத்தில் இருக்கும். என் ஜாதக அமைப்பு அப்படி இருக்கும்போது யார் என்ன பண்ண முடியும்? என்னால யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது, யாரோட சந்தோஷமும் கெடக்கூடாது. முதல்ல நாராயண மாமா வர சொல்லி ராகவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிங்கோ. எனக்கு இதுல எந்த வருத்தமும் கிடையாது. சொல்ல போனா இன்னும் சந்தோஷம்தான். ரொம்ப கிளியரா வெட்டு 1 துண்டு 2ன்னு பிராக்டிக்கலா பேசுறாரு. அவன் எப்பவுமே அப்படிதாம்மா. பத்து, கண்ணனே சொல்லிட்டான். இனிமே என்ன, ராகவனோட ஜாதகத்தை எடுத்தவையே. அவனுக்கு ஏத்தவ எங்க இருக்காளோ. ஆண்டி, நான் மேல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேட்க மறந்துட்டேனே. ஆமா, காலம்பரவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேல, டாக்டர் என்ன சொன்னார்? இன்னும் 2 நாளைக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கார். ஆனா இவ ஆத்துக்கு கிளம்புறேன்னு சொன்னா, நான் தான் ஆத்துக்கு போனா போர் அடிக்குதுன்னு சொல்லி நீ ஆபீஸ் கிளம்பிடுவே, எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருன்னு சொல்லியிருக்கேன். ஆண்டியோட கட்டளை என்னால மீற முடியல அங்கிள். சரி, நீ மாடிக்கு போ, நான் உனக்கு பால் காய்ச்சி கொண்டு வரேன். அவளா எதுவும் கேட்க மாட்டானா, நாம தான் பார்த்து பார்த்து செய்யணும்.
நான் போய் பால் காய்ச்சி கொடுக்குறேன். ம். வாங்கோ வாங்க வாங்க வாங்கோ. பத்து எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆ, எவ்வளோப்பா? என்னது 150 சார். எங்காத்துக்கு விருந்துக்கு வந்துட்டு நீ கொடுக்கறதாவது? டேய், அதெல்லாம் பரவாயில்லடா. நான் கொடுக்குறேன். இருக்கட்டும். எவ்வளோ பாச்சு? 150 சார். இந்தா இந்தா. தேங்க்யூ சார். வா ராஜா, வா உள்ள வாங்க. இந்த மெட்ராஸ் டிராஃபிக்ல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியே, அதான் பத்து. ரொம்ப சந்தோஷம். பத்து ஒரு நிமிஷம் ருக்கோ, ஆரத்தி எடுத்துன்னு வாமா. ஆரத்தி எல்லாம் எதுக்கு? என்னது முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை எங்க ஆத்துக்கு வந்திருக்கா, ஆரத்தி எடுக்காமையா? பத்து ஆ. இப்படி வா ராஜா, இப்படி வந்து நில்லு, இப்படி வா. ஏமா எங்க சீக்கிரம். ம், ம். வாம்மா. வாங்க உள்ள போலாம். வாங்க. ம். ம். வா உட்காரு. நல்லா இருக்கேல? இருக்கேன். என்ன பத்து அப்படி பாக்குற? கவர்மெண்ட் உத்தியோகஸ்தன் நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சதுல இவ்வளவுதான் கட்ட முடிஞ்சது. இது இந்த வீட்டுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கு. இல்லடா, சில பேரை மாதிரி ஏமாத்தி பழைச்சு பங்களா கட்டுறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் போறாது. உட்காருமா கோதை, நீ உட்காரு. வாங்க வாங்க. நல்லா இருக்கேல? நல்லா இருக்கேன். அவளுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருக்கா. உடம்ப பார்த்தா தெரியல. பத்மநாபா, ஆ? சமையல் கொஞ்சம் லேட் ஆகும். என்னன்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாது இல்லையா? ஆ. அதனால கோயம்பேட்டுக்கு போய் இருக்கிற காய்கறி அத்தனை வாங்கி தள்ளிட்டேன். அவியல், பொரியல், கூட்டு, மசியல்னு வகைக்கு சமைக்க சொல்லியிருக்கேன். அலமேலோ, சமையல் ரெடியா? 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எதுக்கு இத்தனை அமக்கலமா விருந்தெல்லாம்? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆ? நீங்க வெறும் கெஸ்ட், ஆ? ஜஸ்ட் சாப்பிட்டா போறோம். ருக்கோ, சூப் ரெடியானா கொண்டாமா. சரிப்பா. பத்மநாபா, எதுக்கு இத்தனை அமக்களமான விருந்து தெரியுமா? பொண்ணும் மாப்பிள்ளையுமா வந்திருந்தா சிம்பிளா ஒரு வடை பாயசோட விருந்து வச்சிருப்பேன். கோதை உங்க ஆத்து வாரிசோட வந்திருக்கா, அதுவும் வராதவ வந்திருக்கா. அமக்களமா விருந்து வைக்காம விட்டுருவனா? அப்படின்னா விருந்து எங்களுக்கு இல்ல, கோதைக்குன்னு சொல்லு. பின்ன என்ன இருந்தாலும் கோதைய மருமா இல்லையா? அலமேலோட அண்ணா பொண்ணுன்னா ஓ மருமா தானடா. உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், தெரியாதுன்னு நிறைய இருக்கு. சூப் எடுத்துங்க. கோதை சாப்பிடுமா. இல்ல, எனக்கு வேண்டாம். நல்ல சூப்புமா, கீரை சூப்பு. வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ரொம்ப நல்லது, சாப்பிடுமா. சாப்பிடு கோதை. பத்மநாபா, எங்க விட்ட? கோதையோட அம்மா இருக்காளே பத்மஜா, அவ எனக்கு சொந்த பெரியப்பா பொண்ணு. எனக்கு கூட பிறந்தவா யாரும் இல்லாததுனால அவளை என் சொந்த அக்காவா நினைச்சேன். அப்போ சுந்தரம் ஒரு பலகார கடையில் பொட்டலம் மடிக்கிற வேலையில இருந்தான். பார்க்கறதுக்கு ஆள் நல்லவன் மாதிரி இருந்ததுனால அவனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பவே என்னால முடிஞ்சது ஒரு 50-60 பவுன் நகை போட்டு அனுப்பினேன். சரி நன்னா இருப்பான்னு பார்த்தா அப்பவும் பத்மஜா கஷ்டம் கஷ்டம்னு மூக்க சிந்தின்னு வந்து நின்னா. என்னன்னு கேட்டா, சுந்தரத்தோட தங்க அலமேலுவுக்கு கல்யாணம் பண்ணணும், அவன் பணத்துக்கு திண்டாடுறான்னு சொன்னான். சரி அவளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுத்துட்டா இதுங்க நன்னா இருக்குமேன்னு யோசிச்சேன். நகை நட்டு இல்லாதவளை எவன் வந்து கட்டிப்பான், அதுவும் இந்த மூஞ்சிய. யோசிச்சு பார்த்தேன், பத்மஜா நன்னா இருக்கணுமேன்னுட்டு ஒரு குந்துமணி தங்கம் கூட வாங்காம அலமேலுவை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த காலத்துல கவர்மெண்ட் வேலையில இருந்த எனக்கு நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு பல ஜமீன்தார்கள் போட்டி போட்டுன்னு வந்தான். எல்லாத்தையும் தியாகம் பண்ணேன். எதுக்காக? இந்த கோதையோட அம்மாவுக்காக.
அதெல்லாம் உனக்கு தெரியாது கோதை. அப்ப நீ பிறக்கவே இல்ல. ருக்கு கப்பெல்லாம் எடுறி, நான் எடுத்துன்னு போறேன். ஏண்டி கொதை, நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே? பரவாயில்ல பாட்டி. இதெல்லாம் பெரிய கூத்துரா பத்மநாபா. பாரு, புள்ளைய பத்தி சொன்னதும் கேள்விக்கு பொறுக்கல. உள்ள போயிடுத்து பாரு. உன் ஆம்பளை அடிக்கிற கதையை கேட்டியா? ஒரு குந்துமணி தங்கம் கூட இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா? கல்யாணத்தும் போது அவர் அடிச்ச கூத்த பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். பேசின நகையை போடலைன்னா தாலியை கையில எடுக்க மாட்டேன்னு குதின்னு குதிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்துல மட்டும் கண்ணப்பம் வந்து உதவலைன்னா கல்யாணம் நடந்திருக்குமா? ஐயோ விடுமா, அவர் வரட்டு ஜமன் தான் நோக்கே தெரியும்ல, சும்மா பேசாக. அதுக்காக இப்படியா? கல்யாணத்து போது உன் ஆம்படியா ஏதோ கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருந்தாராம். வேலை வெட்டி இல்லாம சுத்தின்னு இருந்தார். ஏதோ வேலை வாங்கி கொடுத்தது உங்க அண்ணன் சுந்தரம் தான். இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கா, அதுவும் கோதை உண்டாகி வந்திருக்கா. அதை நினைச்சு சந்தோஷப்படாம எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? வராத என் பேத்தி வந்திருக்காளேங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். இது கூட பரவாயில்லடா பத்தோ. பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொல்லுவா இல்லையா? இங்க அது உல்டாவாயிடுது. நாரோட சேர்ந்த பூவும் நாரி போயிடுது. இந்த பத்மஜா 4 காசு வந்ததும் சுந்தரத்தோட பேச்சை கேட்டு என்னை மதிக்கிறதே இல்லை. இத்தனைக்கும் சுந்தரத்துக்கு தொழில் தொடங்குறதுக்கு பணம் கொடுத்ததே நான் தான். அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லடா. இந்த காலத்துல யாரும் நன்றி நினைச்சு பாக்குறதுல ரங்கநாதா. மா கோதை, நீயாவது உன் புருஷன் பேச்சை கேட்டு மாமனார் மாமியாருக்கு அடங்கி நடா. அதுதான் உனக்கு நல்லது. டேய் பத்மநாபா, என்னதான் பணம் சொத்து சுகம் சேர்த்து வச்சாலும் தங்கத்தை போட்டாடா எரிக்க போறா? அதிகபட்சம் போனா சந்தன கட்டை, அவ்வளவுதான். இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்காம சுந்தரம் எப்ப பாரு காசு காசு காசுன்னு அலையறான். என்ன இருந்தாலும் அவனுக்கு அவ்வளவு பேராசை இருக்கக்கூடாது. அப்பா, நீங்க பேசுன்றங்கோ. கோதை நம்மாத்துக்கு முதன்முறையா வந்திருக்கா. நான் அவளை என் ரூமுக்கு அழைச்சிட்டு போறேனே. கூட்டிட்டு போமா கோதை, கோதை. வா. வா கோதை, வா உட்காரு. இதான் என்னோட பெட்ரூம். நல்லா இருக்கா? நம்ம சின்ன வயசுல சேர்ந்து எடுத்துட்டோமே போட்டோஸ், அந்த ஆல்பம் எல்லாம் இருக்கு, பாக்குறியா? வேண்டாம். கோதை, அப்பா பேசினதெல்லாம் நீ ஒன்றும் மனசுல வச்சுக்காத. இந்த மாதிரி நேரத்துல நீ மனசு சங்கடப்படக்கூடாது. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? தலை வலிக்கிறது. ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்? அப்பாக்கு தான் உங்க ஆத்த பிடிக்காது. மத்தபடி எனக்கு, பாட்டி, எங்க அம்மா, நாங்க 3 பேரும் எப்பவும் உங்க ஆத்த மனுஷால பத்தி தான் பேசிட்டு இருப்போம். உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கோம் தெரியுமா? இப்ப கூட நீ கர்ப்பமா இருக்கன்னு தெரிஞ்ச உடனே நானும் பாட்டியும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். செக்கப்லாம் ரெகுலரா. சாரி, தலைவலிக்குதுன்னு சொன்னல, நான் தான் ஒரு மக்கு பேசிட்டே இருக்கேன். சரி, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் கீழே போறேன். என்ன ஸ்டாலின், இன்னும் பால்கோவா வரல? ரெடியா இருக்கு சார், கொண்டு வருவாங்க சார். அண்ணா, மாஸ்டர் பக்குவம் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னாரு. இன்னொரு 5 நிமிஷம் கிளறிட்டு அப்புறம் இறக்க சொல்லு. சரிண்ணா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கண்ணன். எஸ், ஐ எம் பிரகாஷ். ஐ எம் கமிங் ஃப்ரம் USA. அமரோட ஃப்ரெண்ட். ஓ ஸ்டாலின், அண்ணே. ஒரு நிமிஷம் கடையை பார்த்துக்க. சரிண்ணே. வாங்க. சொல்லுங்க மிஸ்டர் பிரகாஷ். ஸ்வீட் ஏதாவது சாப்பிட்றீங்களா? உங்க கடை ஸ்வீட் நல்லா இருக்கும்னு அமர் சொல்லியிருக்கான். கண்டிப்பா ஒரு நாள் நான் ஃபேமிலியோட வந்து சாப்பிட்றேன். இங்க பக்கத்துல காஞ்சிபுரம் தான் எனக்கு நேட்டிவ். ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. நான் இந்தியா போறேன்னு சொன்னதுமே ராதிகா கிட்ட இதை கொடுக்க சொல்லி கொடுத்தான். இந்தாங்க, இதை கொடுத்துறீங்களா? நிச்சயமா. அமர் எப்படி இருக்காரு? ஏதோ இருக்கான் சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு அமெரிக்கா வந்துட்டான். லவ் பண்ண ராதிகாவை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு டெய்லி ஃபீல் பண்றான் சார். என்னையே எடுத்துக்கங்க சார். காஞ்சிபுரம் போனா காலாடிட்டு சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த ஊரை விட்டுட்டு அமெரிக்கா போனேன். அங்க நிம்மதியே இல்லை சார். இந்த ஊர்ல இருக்கிற பழைய சாத்துல இருக்கிற சுகம் அந்த ஊர்ல இருக்கிற அமெரிக்கன் ஷாப்ஸ்ல இல்ல சார். ஓகே சார், டைம் ஆயிடுச்சு சார், நான் கிளம்புறேன். வீட்ல எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்க கடைக்கு வந்து நான் ஸ்வீட் சாப்பிட்றேன். சரி, வீட்டுக்கு போயிட்டு நான் ஃபோன் பண்றேன் சார். சரிங்க. ஹலோ. ஹலோ ராதிகா. சொல்லுங்க கண்ணன். அமெரிக்காலேருந்து அமர் உனக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கார். இப்போதான் அவரோட ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனார். அப்படியா? அதை
என்னன்னு சொல்லி வீட்டில் வச்சுப்ப? கண்ணன், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். அந்த gift எல்லாம் நீங்களே பிரசன்ட் பண்ண மாதிரி வந்து கொடுத்துட்டு போறீங்களா? ப்ளீஸ் கண்ணன், வேற எந்த வழியிலயும் அது என் கைக்கு வர முடியாது. சரி. இதுக்கு தான் இங்க நான் வரமாட்டேன்னு சொன்னேன். பேச்சுக்கு பேச்சு எங்க அம்மாவையும் அப்பாவையும் குத்தி காட்டுறாரு. சரி சரி, ஒரு 1/2 hour பொறுத்துக்கோ, அப்புறம் கிளம்பிடலாம். அவர் நம்மள விருந்துக்கு கூப்பிடலங்க, அவமானப்படுத்த கூப்பிட்டுருக்காரு. இப்ப எதுக்காக அழற? அவர் குணம் அப்படிதான் உனக்கு தெரியும்ல, விட்டுற வேண்டியதானே? இவ்ளோ பேசினதுக்கு அப்புறம் நான் இந்த வீட்ல சாப்பிடவே மாட்டேன். சரி, நீ சாப்பிட வேண்டாம். ஆனா சிரிச்ச மாதிரி முகத்தை வச்சுக்கோ. என்னால நடிக்க முடியாதுங்க. அப்பா கம்பல் பண்ணதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இப்ப கூட நான் கிளம்பி போயிடுவேன். ஆனா நம்ம குடும்ப மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அடங்கி போயிட்டு இருக்கேன். எதுக்கு எமோஷனல் ஆகுற? சாப்பாடு ரெடி, வாங்க சாப்பிடலாம். கோதைக்கு உடம்பு முடியல, அதனால அவ சாப்பிட மாட்டா. கோதை, நீ ஏன் வரமாட்டேங்கிறன்னு எனக்கு தெரியும். எங்களுக்காகவாது வந்து சாப்பிடலாம் இல்லையா? அட்லீஸ்ட் பாட்டிக்காகவாது வா கோதை. என்னால முடியாது, அதான் உடம்பு சரியில்லைன்னு சொல்றேன்ல. கொஞ்சமாவது சாப்பிடுமா. ருக்கோ, என்ன இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வா. வா கோதை, ப்ளீஸ். என்னால உங்க வீட்ல ஒரு கிளாஸ் தண்ணி கூட குடிக்க முடியாது. இல்ல, அவளை கம்பல் பண்ணாதீங்க. அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்றா, அதான். ராஜா, கோதை. அப்பா கூப்பிடுறார், வாங்க. வா, சொல்லிட்டு கிளம்பிடலாம். வாங்க, சூடா சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். வாங்க சாப்பிடலாம். இல்ல, கோதைக்கு உடம்பு சரியில்லை, அதனால சாப்பாடு வேண்டாம். என்னது, விருந்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறதாவது? விருந்தே உனக்காக தானம்மா. கோதை, எதுவும் சாப்பிடாம போகக்கூடாதுமா, கொஞ்சமா சாப்பிடு. இல்ல பாட்டி, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். அலைமேலு சாப்பாடை சாப்பிட்ட அப்புறம் தான் வாந்தி வரும்னு நினைச்சேன். முதல்ல வந்துடுதா? பரவாயில்ல, வாந்தி எடு, அப்புறம் சாப்பிடு. வேண்டாம். என்னம்மா சொல்ற? என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னால முடியாது. என்னம்மா நீ? உன் அத்திம்பேர் உனக்காக தானே விருந்துக்கு தடபுடல ஏற்பாடு பண்ணிருக்கார். வேண்டான்னு சொல்லாம கொஞ்சமாவது சாப்பிடுமா. தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கோதைக்கு உடம்பு முடியலங்கிறப்ப அவளை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. நாங்க 2 பேரும் இன்னொரு நாளைக்கு வேணா வந்து சாப்பிட்டுக்கிறோம். அப்பா, நீங்க இருந்து சாப்பிட்டு வாங்க. நான் இவளை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். நாங்க வரோங்க. வரோங்க. வரேன். மசக்கியா இருக்காளோனோ, இந்த நேரத்துல வாந்தி வர்றது சகஜந்தா. எங்களால உங்களுக்கு தான் சிரமம். இல்ல, கோதை இன்னும் பத்மஜா பொண்ணாத்தான் இருக்கா. உங்க மாட்டு பொண்ணா இன்னும் மாறல. பத்மஜா கிட்ட இருக்கிற அதே தெனாவிட்டு சப மரியாதை இல்லாம நடந்துக்கிறது, இதெல்லாம் டிட்டோ இவகிட்டையும் இருக்கு. அது இல்ல ரங்கநாதா, அப்படி இருந்தா இவ்வளவு தூரம் எங்க கூட வந்திருப்பாளா? அவளால முடியல, பாவம் என்ன செய்வா? நினைச்சுன்றா உன் தலையில மிளகா அரைக்காம அவ போக போறதில்ல. ஏண்டா, நீயாவது சாப்பிட வருவியா, இல்ல உன் மாட்டு பொண்ணு மாதிரி கோவிச்சுட்டு போடுவியா? என்னடா தத்து பித்துன்னு பேசிட்டு? வா சாப்பிட போவோம், வா. என்ன பண்ணிட்டு இருக்க? சோஃபா இந்த பக்கம் இருந்தா நல்லா இல்ல, அதான் இந்த பக்கம் மாத்தி வச்சேன். ரொம்ப நன்னா இருக்கு. போன வாரம் இந்த இடத்துல தான் இருந்தது, நன்னா இல்லைன்னு சொல்லி மாத்தி வச்சேன். திருப்பி இதே இடத்துல வைக்கிறேளே, எதுக்கு? என்னடி பண்றது, மிலிட்டரியில 24 ஹவர்ஸும் சுறுசுறுப்பா இருந்துட்டு இங்க சும்மாவே உட்கார்ந்துருக்கிறது பிடிக்கல. அதான் ஏதாவது வேலை செய்யலாமேன்னு செஞ்சுட்டு இருக்கேன். ஏதாவது வேலை பண்ணோன்னு நினைச்சேன்னா கிச்சன்ல வந்து எனக்கு கரிகாயாவது நறுக்கிடுங்கோ, எனக்கு யூஸ்ஃபுல்லாவது இருக்கும். முறைக்காதீங்கோ. யோசிச்சு பார்த்தா நான் சொல்றது எவ்வளவு கரெக்ட்னு தெரியும். வா கண்ணா, என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம இந்த பக்கம்? ஏண்டி, உள்ளூர்ல இருக்கிற ராதிகாவை பாக்குறதுக்கு லெட்டர் போட்டுட்டா வருவான்? மாமி, ராதிகா இருக்காளா? உனக்கும் சரி உங்க அம்மாக்கும் சரி, நாங்கெல்லாம் மனுஷாலாவே தெரிய மாட்டோம். இருக்கா, கூப்பிடுறேன். ராதிகா, ராது, கண்ண வந்திருக்கான் பாருமா.
கண்ணா கையில என்ன கிஃப்ட் பாக்ஸ்? இது ராதிகாவுக்கு gift. இப்போ அதுக்கு ஒன்றும் விசேஷம் இல்லையே. இல்லை, என் ஃப்ரெண்டு சிங்கப்பூரில் இருக்கான், அவன்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொன்னேன். அவன் தான் வாங்கிட்டு வந்தான். பிடிச்சிருக்கா பாரு. பிடிக்காம இருக்குமா? என்ன கிஃப்ட்னு நானே பிரிச்சு பார்க்கறேன். சாரி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன பர்ஃப்யூம் இது? ஓ, சிங்கப்பூர் பர்ஃப்யூமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராதிகாவுக்கும் பிடிக்கும். ஆமா, என்ன விலை? 200 rupees. ரொம்ப சீப்பா இருக்கு. சிங்கப்பூர்ல எல்லாம் சீப் தானே. ஆமா ஆமா. ஓ, பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். உன் போட்டோவை இதில் வைக்கிறதுக்காக நீயே இதை அவளுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறியா?